ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா கோகோமா கோச்சே பிஎஃப் தம்பேகா ட்ரீட் அந்த கேம் தான் விளாட போகிறோம். ஸ்குவிட் கேம் சீசன் 2. ஸோ இது வந்து நிறைய பேர்னால வெயிட் பண்ண ஒரு கேமு. அது மட்டும் இல்லாமல் செம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கதற விட்டாங்க. நம்மளை ஒரே நாளில் பார்த்து முடிச்சிட்டோம். இட்ஸ் ரியலி சேட் ரைட். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அது ஒரே நாளில் பார்த்துருப்பேன்னு. அதுக்கப்புறம் சரி கேம்குள்ளே வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிளேயராக ஒரு ரோல் கிடச்சிருக்கு. நான் காட் இல்லைன்னா ஃப்ரெண்ட் மேனாக ஆகணும்னு நினச்சேன். பார்த்தா போய் இப்படி ஆகிட்டாங்க. என்னங்க கோகோ பொம்மையை காணோம். ஆரம்பிச்சிச்சு கோகோவா கோச்சே பிஎஃப் தம்பேகா அப்படின்னு. ரெட் லைட்டுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும், க்ரீன் லைட்டுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும், ரெட் லைட்டுன்னு சொன்னால் நம்ம நிற்கணுங்க. அதான் கேமு. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் போக போக கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ இந்த பார்ட்டில் இது ஒரு வீடியோ தான் இருக்கும். அடுத்த வீடியோலாம் அடுத்த பார்ட்டில் வரும் கைஸ். இது யாரும் என்னை கொலை பண்ணல, எவனோ ஒருத்தர் பின்னாடிலேருந்து என்னை தள்ளி விட்டான். நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பின்னாடி ஏதோ ஒரு நாய் என்னை தள்ளி விட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வேகமாக ஓட ஆரம்பித்தேன். டைம் என்னென்னு அப்படின்னு பார்த்தோன்னா 112, அதாவது செகண்ட்ஸ் நமக்கு இவ்வளோ தான் காட்டுச்சு. அதனால் சரி இன்னும் இவ்வளோ 100 செகண்ட்ஸ் இருக்குது, இங்கேருந்து அங்கே போயிட முடியாதா அப்படின்ட்டு பொறுமையாக போயிட்டுருந்தேன். ஓடுவோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொன்னால், என்னோடய இதுக்கு கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்கள் குவாலிட்டி எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் வர உங்களுக்கு குவாலிட்டி நல்லா வேணும்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் இங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் கைஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. இல்லைடா அது கைஸ் ஏதோ ஒரு பக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணாலும் என்னால் தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு பக்கு. இது அந்த ஃபோன் இப்படி இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. இது கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஹோலி ஷிட், நத்திங் இஸ் ஒர்க்கிங் ஹியர் கைஸ். ஒரு வழியா கஷ்டப்பட்டு இது சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம கோகோவா பொம்மையை பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தேன்னா, கோகோவா பொம்மை குட்டியாக ஒரு ஸ்கட்டு போட்டு நின்றுட்டுருக்குது. அந்த மூஞ்சை பார்க்கணும். ஏதோ இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, குட்டியாக ஒரு ஸ்கட்டை போட்டு பிளாக் கலர் சாக்ஸும் பிளாக் கலர் ஷூவும் ஒயிட்டு கலர் சாக்ஸும் போட்டு நிற்கிது. இன்னும் அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எப்படி உயிர் பொழைச்சான்னு. ஆமாங்க, இந்த கேம் எனக்கு லாக் ஆகுதுன்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கேமே இப்படி தான் பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே என்னாச்சுன்னா, அங்கேருந்து வரானுங்களா பசங்க, அவங்க எப்படின்னா ஆடுறவங்கெல்லாம் விட்டுடுறாங்க, ஆடாதவங்க ஏதாவது ரேண்டமாக பார்த்து சொல்கிறானுங்க. நான் அங்கேருந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பார்ட்டுக்கு எனக்கு 2-3 டேக் ஆச்சு எடுக்கிறது. இந்த பாருங்கள் கோகோ மூஞ்சி காட்டுறேன். பாருங்க, அந்த பொம்மை அதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது சீசன் 1 விளாட்ணுன்னாலும் சொல்லுங்கள், விளாடுவோம், கண்டிப்பாக விளாட்லாம். இப்போ இதில் 2 கேம் விளாடுவேனா இல்லை ஒரு கேம் விளாடுவேனான்னு தெரியல, பார்ப்போம். ஓடிட்டே இருக்கேன். முடிச்சு லெட்ஸ் கண்டினியூ அப்படின்றது காடு. என்னடா அது? ஹேய், இது என்னதுன்னா ஒரு கேமாக போகணுங்க. நம்ம போய் அந்த கேமை வின் பண்ணணும், அவ்வளோதான். சபா கேமாக இருக்குது. ஆனால் இது எப்படி விளாட்றதுன்னு தெரிலங்க. அதான் ஈச் செக் பாயிண்டில் ஒரு நமக்கு மினி கேம் வரும். இதை தான் நம்ம பண்ணோம். இதில் தான் நம்ம ஃப்ரெண்டு மேன் அப்படியே உற்சாகமாக கை தட்டிக்கிட்டு இருப்பார். ஓகே பார்க்கலாம். வந்துட்டேன். என்ன எங்கேயும் ஓடுறேன்? இந்த கேமுக்கு வந்துட்டோம். இப்போது டக்காஜி இதான் அந்த நம்ம தலைவன் கூட விளாடுவார், நம்ம ஹீரோ. இந்த சேல்ஸ்மேன் கூட அடி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரைலே மாஸ் பண்ணிட்டோம், குட் அப்படின்றாரு. அடுத்து ஏதோ கல் எடுத்து அடிக்கணுமா, எடுத்துட்டேன். போட்டு அவ்வளோதான் கைஸ் இந்த பாட்டில். அடுத்த பாட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ்.